திண்டுக்கல் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் குறித்து இன்று ஒரு கோயில் பகுதியில் பார்க்கலாம். தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியன் காலத்து 800 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் என்ற போதிலும் விஜயநகர பேரரசு காலத்தில் அச்சத தேவராயர், ராமராயர் ஆகியோர் கோயிலை கட்டியுள்ளனர். ஊஞ்சல் மண்டபம், மகா மண்டபம், அரங்க மண்டபம் ஆகியவை விஜயநகர பேரரசு காலத்தினால் கட்டப்பட்டது. மகா மண்டபத்தின் முகப்பில் இருபுறங்களிலும் இசைத்தூண்களும் பிரம்மாண்ட யாளிகளும் உள்ளன. ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு இசையை வெளிப்படுத்துவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். கோவிலின் திருச்சுற்று மதில் சுவற்றில் கிழக்கு நோக்கி ராஜகோபுரம் 5 நிலைகளையும் 5 கலசங்களையும் கொண்டுள்ளது. விஷ்ணுவின் தசாவதார சிற்பங்கள் பல வண்ணங்களில் கோபுரத்தை அலங்கரிக்கின்றன. இந்த கோவிலின் வளாகத்தில் 4 பிரகாரங்கள், சன்னதி மண்டபம், சிற்பங்கள், வண்ண சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி ஆர்ச்சை வடிவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் விரிந்த சிறகுகளுடனும் பக்தர்களின் துயர் தீர்க்க பகவான் புறப்பட்டால் சுமந்து செல்ல தயார் நிலையில் மூவர்களுக்கு எதிரே எழுந்தருளியுள்ளார். கோவில் பிரகாரத்தின் தென் திசையில் அருள்மிகு சவுந்தரவள்ளி தாயார் சன்னதியும் வடமேற்கில் ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதியும் உள்ளது. கோவிலின் சுற்று பிரகாரங்களில் ஸ்ரீ ஆனந்த விநாயகர், ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என பரிகார தெய்வங்கள் உள்ளன. வைணவ திருத்தலங்களில் மட்டுமே இருக்கும் பைரவர் இந்த கோவிலில் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி திதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த கோவிலில் சைவ திருத்தலங்களில் தலவிருட்சம் பொதுவாக வில்வ மரம் இருக்கும். ஆனால் வைணவ திருத்தலமான இங்கு தலவிருட்சம் வில்வ மரம் உள்ளது. ஆடி பிரம்மோற்சவம், ஆடி பௌர்ணமி, திருத்தேரோட்டம், மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்வர்க்க வாசல் திறப்பு விழா கொண்டாடப்படும்.